தலைவர் அவர்களே, என்னுடைய சொந்த மாவட்டம் நாமக்கல் மாவட்டம். நாமக்கல் மாவட்டத்திலிருந்து வர்றேன். நாமக்கல் மாவட்டம் கூட ராமாயணத்து கூட தொடர்பு உள்ளது, ராமருக்கு கூட தொடர்பு உள்ளது. அதனாலதான் அந்த ஊர்ல இருந்து அந்த கோயிலுக்கான 12 மணிகள், அதாவது பெல் என்று சொல்ல கோயிலில் இருக்கின்ற இந்த 12 மணிகளும் 36 கைப்பிடி மணிகளும் மொத்தம் 48 மணிகள் 40 நாமக்கல்ல இருந்து செய்யப்பட்டு ராமர் கோயில் இடத்துல நாம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இது தமிழ்நாட்டின் மேல, தமிழ் மண்ணின் மேல, தமிழ் மொழியின் மேல எந்த அளவுக்கு நம்முடைய பிரதமர் அவர்கள் மரியாதை வைத்திருக்கிறார் என்பதை இதுதான் காட்டுகிறது. அதனால தான் நம்முடைய பிரதமர் அவர்கள் எங்கு போனாலும் கூட உலகம் முழுவதும் போனாலும் ஐநா சபையில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கலியன் பூங்குன்றனார் வரிகளில் அங்கு உறக்க சொன்னார்கள். 30க்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறளை மொழிபெயர்த்து உலகம் முழுவதும் கொடுத்திருக்கிறார்கள். அதனால நான் இங்கே ஒரு சின்ன திருக்குறளை சொல்ல விரும்புகிறேன். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும். அதாவது யார் those who is giving good governance, சேவா, சுசாசன், கரீப் கல்யாண், he is treated like a god. This is told by महान ऋषि तिरुवल्लुवर ने कहा गुड सुशासन कौन अच्छा सुशासन दे रहा है, उन्होंने भगवान का इक्वल है हमारा तिरुवल्लुवर ने कहा. ऐसे ये हमारा प्रधानमंत्री जी ने गुड गवर्नेंस लेके आज इतना बड़ा काम किया. हम क्या बोलते वो करते, कुछ लोग बोलते करते नहीं. ये तिरुवल्लुवर इसका भी कहा, சொல்லுதல் யாருக்கும் அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். You can tell anything, मैं ये करूं वो करूं, but what you tell, you told, that you have to do. That what we told to the nation that in the Ayodhya Ram temple has to be built. That Ram temple built and dedicated to the nation. ऐसे ये हमारा प्रधानमंत्री जी ने काम किया. इस काम का मैं प्रधानमंत्री जी को कोटि जन लोग के साथ धन्यवाद देना चाहता हूँ. जय हिंद, जय श्री राम, जय श्री राम, जय श्री राम. Dr. L. Murugan, 8 minutes. Respected Vice Chairman sir, today you'll speak in Tamil. You're speaking in Tamil, right? Yes sir. Yeah. So today this is my first speech. That's why I would like to speak in my Tamil language. Please go ahead. Sir, this new parliament we are here. சோழர்களுடைய ஆட்சியில் ராஜ பரிபாலனத்திற்கு, சிறந்த ஆட்சி நிர்வாகத்திற்கு, குட் கவர்னன்ஸுக்கு, ஜனநாயகத்திற்கு வழிகாட்டியாக இருந்த செங்கோல், அந்த செங்கோலை நம்மளுடைய இந்த புது பாராளுமன்றத்தில் வைத்து அந்த தமிழருடைய கலாச்சாரத்திற்கு பெருமை சேர்த்த திரு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு செங்கோலை இங்கு நிறுவியிருக்கிறார்கள். அந்த பாராளுமன்றத்தில் அயோத்தியில் பகவான் ராமருக்கு ஆலயம் அமைத்து அதை பற்றின ஒரு விவாதத்தில் கலந்து கொள்வது எனக்கு வாய்ப்பு கொடுத்த எங்களுடைய தலைவர்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அயோத்தியில் பகவான் ராமருக்கு ஆலயம் கட்ட வேண்டும், கோயில் கட்ட வேண்டும் என்பது அனைவருடைய, ஒவ்வொரு இந்தியரனுடைய கனவு, லட்சியம், எண்ணமாக இருந்தது. கிட்டத்தட்ட 500 ஆண்டுகள் போராட்டம். அந்த போராட்டத்திற்கு சட்ட வடிவில் தமிழகத்தை சேர்ந்த மிக மூத்த வழக்கறிஞர் திரு மோகன் பராசரன் அவர்கள் கிட்டத்தட்ட 92 வயசுல மாத கணக்காக, நாள் கணக்காக, வாரங்கள் கணக்காக நின்று கொண்டு தன்னுடைய வாதத்தை வைத்து தங்களுடைய ராமர் கோயில் அந்த இடத்துல இருந்தது என்ற அந்த நிரூபித்தன ஆதாரங்களை கொடுத்து ராமர் கோயில் கட்டுவதற்கான ஒரு உத்தரவை பிறப்பித்து உதவி புரிந்தது திரு மோகன் பராசரன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதுடன், இந்த சுப்ரீம் கோர்ட்டில் உத்தரவு வந்த பிறகு மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 2 ஆண்டுகளுக்குள்ள பூமி பூஜை போட்டு இன்றைக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்கிறது. நாம் அதையெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். நாம அந்த ராமர் கோயிலை பார்க்குற பாக்கியம் நமக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது. இந்த நேரத்தில் இங்கே இருக்கிற, அதாவது 500 நம்மளுடைய பெரியோர்கள் பல பேர் தியாகம் பண்ணியிருக்கிறார்கள். அவர்கள் உயிர் தியாகம் பண்ணார்கள். அவர்களுடைய தியாகத்தை எல்லாம்
நாம் இன்றைக்கு போற்றும் விதமாக நாம் இன்றைக்கு நேரடியாக ராமர் கோயில் கட்டும் பணியை, ராமர் கோயில் பிரான் பிரதிஷ்டை செய்த நம்மளுடைய கண்களால் பார்க்கிற அந்த பாக்கியத்தையும் அந்த சௌகரியத்தையும் நாம் பெற்றிருக்கின்றோம். தலைவர் அவர்களே, தமிழ்நாடு ஒரு மிக ஆன்மீக பூமி. தமிழ்நாடு மிகப்பெரிய ஆன்மீக பூமி. தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு, தமிழ் மொழி உலகத்திற்கே எடுத்துக்காட்டாக இருக்கின்ற மொழி. அதனால தான் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஏக் பாரத் சேஷ்ட பாரத், ஒரே பாரதம் உன்னத பாரத்தின் கீழே தமிழ்நாட்டுக்கும் காசிக்கும் உள்ள தொடர்பு, தமிழ்நாட்டிற்கும் அயோத்திக்கும் உள்ள அந்த நீண்ட நாள் தொடர்பு, பல ஆயிரம் வருடத்திற்கான அந்த தொடர்பை புதுப்பிக்கும் விதமாக, அந்த தொடர்பை வலிமைப்படுத்தும் விதமாக, அந்த தொடர்பை உறுதிப்படுத்தும் விதமாக காசிக்கும் தமிழ்நாட்டிற்கும் உள்ள உறவை, காசிக்கும் தென்காசிக்கும் உள்ள உறவை, காசிக்கும் சிவகாசிக்கும் உள்ள உறவை புதுப்பிக்கும் விதமாக காசியில் நம்முடைய பிரதமர் அவர்கள் காசி தமிழ் சங்கமத்தை நடத்தினார்கள். ஒரு முறை அல்ல, 2 முறை காசி தமிழ் சங்கமத்தை நடத்தினார்கள். இங்கே புருஷோத்தம் ரூபாலஜி அவர்கள் இங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள். அதே 400-500 ஆண்டுகளுக்கு முன்னால் அதே சௌராஷ்டிராவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு புலம்பெயர்ந்த தமிழ்நாட்டில் வாழுகின்ற மக்களை மீண்டும் அதே இடத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் நடத்தி அந்த மக்களை அந்த மூலம் அவர்களை அந்த இடத்துக்கு கொண்டு போய் காசி சௌராஷ்டிரா தமிழ் சங்கத்தை நடத்திய பெருமை நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு சாரும். ராமாயணம் நம்ம இன்றைக்கு அயோத்தியை பற்றி பேசி கொண்டிருக்கின்றோம். அந்த நேரத்தில் தமிழ்நாடு, அதாவது குறிப்பாக ராமன் நாடு என்று சொல்லக்கூடிய ராமேஸ்வரம், அதே போல ராமநாதபுரம், தனுஷ்கோடி, திருப்புல்லானி எல்லாம் ராமாயணத்தில் மிகவும் இடம்பெற்றிருக்கிறது. அதனால தான் தமிழ் இலக்கியங்களில் குறிஞ்சி திணையில் சொல்லியிருப்பாங்க, வாரணவாசி பதத்திலையும் சொல்லியிருப்பார்கள், காசி நகரை போற்றி புகழ்கிறது 8 தொகை, கலித்தொகையிலையும் காசி நகரை பற்றி குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன. வாதவூர் வாரணாசி என புகழ்கிறது தேவாரம். காசியும் அயோத்தியும் தமிழ்நாட்டுடன் தொடர்பு கொண்டிருக்கின்ற அதே ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது. தலைவர் அவர்களே, நாம் நம்மளுடைய அயோத்தியில் ராமர் கோயில் கட்ட வேண்டும். ராமர் கோயில் கட்டி பிறகு அங்கு தேதி குறிக்கப்பட்டது, கும்பாபிஷேகத்திற்காக பிரான் பிரதிஷ்டைக்காக தேதி குறிக்கப்பட்டது. அந்த தேதி குறிப்பிட்ட உடனே ராமரனுடைய பக்தனாக, இந்த தேசத்தினுடைய பக்தனாக நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 11 நாட்கள், 11 நாள் 2 நாட்கள் அல்ல, 11 நாட்கள் கடுமையான விரதம் இருந்து, 11 நாட்கள் கடுமையாக விருந்து அந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு பகுதியிலுமே நாசிக்கில் தொடங்கி ஆந்திரா போய் கேரளா போய் தமிழ்நாட்டில் ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார். ஸ்ரீரங்கத்தினுடைய சிறப்பு என்ன? ஸ்ரீரங்கத்தில் ராமருடைய பகவான் ராமருடைய குலதெய்வமானது திருச்சிராப்பள்ளியில் இருக்கிற ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறது என்ற ஐதீகம். மக்கள் அதை போற்றுகின்றனர். அங்கு வந்து அந்த இடத்துல தரிசனம் செய்துவிட்டு அங்கு கம்பர் இயற்றிய கம்பராமாயணம் முதல் முறையாக அந்த பாடப்பட்ட தலம் ஸ்ரீரங்கம். அந்த ஸ்ரீரங்கத்தில் ஒரு நாள் முழுவதும் இருந்து கம்பராமாயணம் கேட்டுவிட்டு அங்கே தரிசனம் செய்துவிட்டு ராமன் நாட்டிற்கு சென்றார்கள். 3 நாட்கள் தமிழ்நாட்டில் இருந்து அவர் தன்னுடைய விரதத்தை 3 நாட்கள் தமிழ்நாட்டில் இருந்தார்கள். ராமன் நாட்டிற்கு சென்று ராமன் நாட்டில் அங்கே இருக்கிற ராமசாமி கோயிலில் சாமி கும்பிட்டு விட்டு அதே அருகில் இருக்கிற நம்மளுடைய புனித தீர்த்தத்தில் நீராடி விட்டு கோயிலுக்குள்ளே இருக்கிற 21 புனித கலசங்கள் நீராடிவிட்டு அந்த நீரில் வந்து அன்றைக்கு முழுவதும் தரிசனம் செய்துவிட்டு ராமகிருஷ்ண மடத்தில் ஒரு துறவியை போல வெறும் தரையில், இவ்வளவு குளிர்காலத்தில் வெறும் தரையில் அங்கு படுத்திருந்து தன்னுடைய உபவாசத்தை, தன்னுடைய அந்த விரதத்தை, கடுமையான விரதத்தை கடைபிடித்து விட்டு அங்கிருந்து நேராக நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் அயோத்தியில் சென்று அயோத்தியில் ராமருக்கு பிராண பிரதிஷ்டை செய்து வைத்தார்கள். அதே போல தான் இந்த அயோத்தியில் ராமர் கோயிலுக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள தொடர்பு என்னன்னா, நாம் இன்றைக்கு அந்த கோயில் ஒரு பிரம்மாண்டமான கோயிலாக வந்திருக்கிறது. அந்த கோயிலில் 44 என்ட்ரன்ஸ் இருக்கிறது. அந்த 44 என்ட்ரன்ஸ்லுமே மிக பிரம்மாண்டமான மரவேலைகள் அந்த கலைஞர்கள் செய்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டை சேர்ந்த, குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த வெள்ளிச்சந்தையை சேர்ந்த மரசிற்பு கலைஞர் ரமேஷ் தலைமையிலான 50 கலைஞர்கள் அந்த 44 பிரம்மாண்ட கதவுகளை செய்து கொடுத்து இன்றைக்கு ராமர் கோயிலில் வைக்கப்பட்டிருக்கிறது. தலைவர் அவர்களே, என்னுடைய சொந்த மாவட்டம் நாமக்கல் மாவட்டத்திலேருந்து வர்றேன். நாமக்கல் மாவட்டம் கூட ராமாயணத்து கூட தொடர்பு உள்ளது, ராமருக்கு கூட தொடர்பு உள்ளது. அதனால தான் அந்த ஊரில் இருந்து அந்த கோயிலுக்கான
12 மணிகள், அதாவது பெல் என்று சொல்ல கோயிலில் இருக்கின்ற இந்த 12 மணிகளும் 36 கைப்பிடி மணிகளும் மொத்தம் 48 மணிகள் 40 நாமக்கல்லிருந்து செய்யப்பட்டு ராமர் கோயில் இடத்துல நாம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இது தமிழ்நாட்டின் மேலே, தமிழ் மண்ணின் மேலே, தமிழ் மொழியின் மேலே எந்த அளவுக்கு நம்முடைய பிரதமர் அவர்கள் மரியாதை வைத்திருக்கிறார் என்பதை இதுதான் காட்டுகிறது. அதனால தான் நம்முடைய பிரதமர் அவர்கள் எங்கு போனாலும் கூட உலகம் முழுவதும் போனாலும் ஐநா சபையில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கலியன் பூங்குன்றனார் வரிகளில் அங்கு உறக்க சொன்னார்கள். 30க்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறளை மொழிபெயர்த்து உலகம் முழுவதும் கொடுத்திருக்கிறார்கள். அதனால நான் இங்கே ஒரு சின்ன திருக்குறளை சொல்ல விரும்புகிறேன். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும். அதாவது யார் those who is giving good governance, சேவா, சுசாசன், கரீப் கல்யாண், he is treated like a god. This is told by महान ऋषि तिरुवल्लुवर ने कहा गुड सुशासन कौन अच्छा सुशासन दे रहा है, उन्होंने भगवान का इक्वल है हमारा तिरुवल्लुवर ने कहा. ऐसे ये हमारा प्रधानमंत्री जी ने गुड गवर्नेंस लेके आज इतना बड़ा काम किया. हम क्या बोलते वो करते, कुछ लोग बोलते करते नहीं. ये तिरुवल्लुवर इसका भी कहा, சொல்லுதல் யாருக்கும் அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். You can tell anything, मैं ये करूं वो करूं, but what you tell, you told that you have to do that. What we told to the nation that in the Ayodhya Ram temple has to be built, that Ram temple built and dedicated to the nation. ऐसे ये हमारा प्रधानमंत्री जी ने काम किया. इस काम का मैं प्रधानमंत्री जी को कोटि जन लोग के साथ धन्यवाद देना चाहता हूँ. जय हिंद, जय श्री राम, जय श्री राम, जय श्री राम. धन्यवाद.